வணக்கம் நண்பர்களே. ஈஸி வெஸ்டர்ன் மியூசிக் ஃபார் ஆல், எல்லோருக்கும் எளிய வெஸ்டர்ன் மியூசிக் என்கின்ற அடிப்படையில் தமிழில் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை எப்படி படித்துக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த வீடியோ. இதற்கு முன்பாக எடுத்த வீடியோவில் கீபோர்டில் உள்ள கீ, அதாவது ஸ்வரக்கட்டைகளினுடைய பெயர்களை தெரிந்து கொண்டோம். இப்போது அந்த ஸ்வரக்கட்டைகளை, கீஸ், எப்படி நம்ம கைகளை கொண்டு வாசிக்கலாம், எந்தெந்த விரல்களை கொண்டு எந்தெந்த ஸ்வரங்களை வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். வெஸ்டர்ன் மியூசிக்கில் கீபோர்டு அல்லது பியானோவை 2 கைகளினாலும் வாசிக்கும் முறை உள்ளது. அதனால் 2 கைகளிலும் உள்ள 10 விரல்களை கொண்டு இந்த கீபோர்டை எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். 2 கைகளில் உள்ள 10 விரல்களுக்கு முதலில் எண்களை கொடுத்து விடுவோம். வெஸ்டர்ன் மியூசிக்கில் 2 கைகளிலும் உள்ள விரல்களுக்கு இவ்வாறுதான் எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. 2 கைகளிலும் உள்ள கட்டை விரலுக்கு எண் 1 என்றும், 2 கைகளில் உள்ள ஆள்காட்டி விரலுக்கு 2 என்ற எண்ணும், 2 கைகளிலும் உள்ள நடு விரலுக்கு 3ஆம் எண்ணும், 2 கைகளிலும் உள்ள மோதிர விரலுக்கு 4 என்ற எண்ணும், 2 கைகளில் உள்ள சுண்டு விரலுக்கு 5 என்கின்ற எண்ணும் தரப்படுகிறது. பெரும்பான்மையான ஆரம்ப பாடங்கள் இந்த விரல் எண்களை கொடுத்து வாசிக்க சொல்வார்கள். அந்த எண்கள் வரிசை மாறாமல் வாசித்து பழக வேண்டும். இப்போது இந்த 2 கைகளில் உள்ள 10 விரல்களை கொண்டு கீபோர்டில் உள்ள சுரக்கட்டைகளை எப்படி வாசிக்கலாம் என்பதை கீபோர்டு மூலமாக பார்க்கலாம். சென்ற வீடியோவில் நேம் ஆஃப் தி கீஸ், சுரக்கட்டைகளினுடைய பெயர்களை தெரிந்து கொண்டோம். அப்போது மிடில் சி என்கின்ற இந்த சுரக்கட்டைக்கு மிக முக்கியத்துவம் உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த மிடில் சி என்கின்ற C3, அதாவது 3வது ஆக்டேவில் உள்ள சி என்கின்ற இந்த சுரக்கட்டை இடது வலது என்று பிரிப்பதற்கு எல்லையாக இருக்கிறது. இந்த சி என்கின்ற சுரக்கட்டையிலிருந்து வலது பக்கம் வரக்கூடிய சுரக்கட்டைகள் அனைத்தும் வலது கைகளை கொண்டு வாசிக்க வேண்டும். அதேபோல இந்த மிடில் சி என்கின்ற நோட்டிலிருந்து இடது பக்கமாக உள்ள சுரக்கட்டைகளை இடது கையை கொண்டு வாசிக்க வேண்டும். இந்த மிடில் சி என்கின்ற C3 சுரக்கட்டையிலிருந்து C4 என்கின்ற சுரக்கட்டை வரை உள்ள அனைத்து வெள்ளைக்கட்டைகளையும் வரிசையாக வாசித்தால் கிடைப்பது சி மேஜர் என்கின்ற ஸ்கேல். இந்த சி மேஜரில் உள்ள சுரங்களை கவனிப்போம். சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, அகைன் மறுபடியும் சி. இந்த 7 சுரங்களும் நேச்சுரல் கீஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 சுரங்களும் சேர்ந்து ஒரு ஆக்டேவ் எனப்படுகிறது. இந்த ஆக்டேவ் மேல்ஸ்தாயினுடைய அந்த C4 என்கின்ற சுரத்தை சேர்த்து 8 சுரமாக அமைகிறது. இந்த 8 சுரங்களை வலது கையில் உள்ள 5 விரல்களை கொண்டு எவ்வாறு வாசிப்பது? அதாவது 3 கூட்டல் 5, 3+5 என்கின்ற அடிப்படையில் வாசிக்க வேண்டும். அதாவது விரல்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண் அடிப்படையில் சி என்கின்ற சுரத்தை 1 என்கின்ற கட்டை விரலாலும், டி என்கின்ற சுரத்தை ஆள்காட்டி விரலாலும், இ என்கின்ற சுரத்தை 3வது விரலான நடுவிரலாலும் வாசித்துவிட்டு மீண்டும் எஃப் என்கின்ற சுரத்திற்கு அதே 1 என்கின்ற கட்டை விரலை வைத்து வாசிக்க வேண்டும். பிறகு தொடர்ந்து வரக்கூடிய சுரங்களை வரிசை கிரமமாக ஜி என்கின்ற சுரத்தை ஆள்காட்டி விரலாலும், ஏ என்கின்ற சுரத்தை நடுவிரலாலும், பி என்கின்ற சுரத்தை மோதிர விரலாலும், அடுத்த ஆக்டேவில் உள்ள C4 என்கின்ற சி நோட்டை சுண்டு விரலாலும் வாசிக்க வேண்டும். இப்போது வலது கையால் சி மேஜர் என்கின்ற ஸ்கேலை எப்படி வாசிக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் கீபோர்டை வாசிக்க தொடங்குவதற்கு முன்பு நன்கு கைகளுக்கு சிரமமில்லாமல் அமையுமாறு வசதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கையையும் கை விரல்களையும் இறுக்கமாக இல்லாமல் மென்மையாக சிறிது கீழ் நோக்கி மடங்கியவாறு
வைத்துக் கொள்ள வேண்டும். விரல்கள் சுரக்கட்டைகளை தொட்டும் தொடாமலும் இருக்குமாறு வைத்துக்கொண்டு வாசிக்க தொடங்க வேண்டும். ஆரம்பம் முதலே விரல்களுக்கு சிரமம் கொடுக்காமல் மென்மையாக வாசித்து பழக வேண்டும். சி மேஜர் என்கின்ற ஸ்கேலை எண்களின் அடிப்படையில், விரல்களுக்குரிய எண்களின் அடிப்படையில் எவ்வாறு வாசிப்பது? 1 2 3 1 2 3 4 5 5 4 3 2 1 3 2 1. ஸ்வரங்களின் அடிப்படையில் C D E F G A B C C B A G F E D C. இதுவரை வலதுகை விரல்களுக்குரிய ஸ்வர கட்டைகளையும் அதை எவ்வாறு வாசிப்பது என்பதையும் பார்த்தோம். அடுத்து இடதுகை விரல்களுக்குரிய சுரக்கட்டைகளும் அந்த சுரங்களை எந்தெந்த விரல்களை கொண்டு வாசிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம். முதலில் இடதுகையை C1 என்கின்ற முதல் ஆக்டேவிலோ அல்லது C2 என்கின்ற ஆக்டேவிலோ வைத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதே சி மேஜர் என்கின்ற ஸ்கேலை இடதுகை விரல்களை கொண்டு எப்படி வாசிக்கலாம்? மிடில் சியிலிருந்து வலது பக்கமாக வாசிக்கும் போது முதலில் கட்டை விரல் வந்தது, பிறகு அதைத் தொடர்ந்து மற்ற விரல்கள் எல்லாம் வாசிக்குமாறு வந்தது. இப்போது இடது கையை கொண்டு C2 என்கின்ற ஸ்கேலில் உள்ள சுரங்களை வாசிக்கும் போது முதலில் சுண்டு விரல் வருகிறது. அதை நன்றாக கவனியுங்கள். வலது கையை 3+5 என்கின்ற அடிப்படையில் வாசித்தோம். இடது கையை 5+3 என்கின்ற அடிப்படையில் வாசிக்க வேண்டும். அதாவது C2 என்கின்ற இரண்டாம் ஆக்டேவில் உள்ள C2 என்கின்ற சி ஸ்வரத்தை சுண்டு விரல், அதாவது 5 என்கின்ற நம்பர் எண் கொடுக்கப்பட்ட சுண்டு விரலிலும், அடுத்து டி என்கின்ற சுரத்தை 4 எண் கொடுக்கப்பட்ட மோதிர விரலிலும், அடுத்து இ என்கின்ற சுரத்தை நடுவிரலாலும், அடுத்து எஃப் என்கின்ற சுரத்தை ஆள்காட்டி விரலாலும், ஜி என்கின்ற சுரத்தை கட்டை விரலாலும் வாசித்துவிட்டு மீண்டும் ஏ என்கின்ற சுரத்தை 3 என்ற எண் கொண்ட நடுவிரலை கொண்டு வாசிக்க வேண்டும். தொடர்ந்து பி என்கின்ற சுரத்தை ஆள்காட்டி விரலாலும், அடுத்து ஆக்டேவில் உள்ள C3 என்கின்ற சுரத்தை கட்டை விரலாலும் வாசித்து முடிக்க வேண்டும். இந்த சி மேஜர் என்கின்ற ஸ்கேலை இடதுகை விரல் எண்ணிக்கை அடிப்படையில் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். 5 4 3 2 1 3 2 1 1 2 3 1 2 3 4 5 C D E F G A B C C D E F G A B C இந்த அடிப்படையில் வாசிக்க வேண்டும். சி மேஜர் என்கின்ற ஸ்கேலை தெரிந்து கொண்டு அந்த ஸ்வரங்களை இரு கைகளினாலும் வாசிப்பதற்கு முன்பாக கீபோர்டில் உள்ள அனைத்து ஸ்வரக்கட்டைகளையும் இடது மற்றும் வலதையை கொண்டு எப்படி அசெண்டிங் டிசெண்டிங், அதாவது ஏற்று வரிசை இறங்கு வரிசை ஸ்வரங்களாக வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் வலது கையில் உள்ள முதல் 3 விரல்களை கொண்டு இந்த கீபோர்டில் உள்ள அனைத்து ஸ்வரங்களையும் ஏற்ற இறக்க வரிசைகளை வரிசையாக வாசிக்கிறது எப்படி என்பதை பார்ப்போம். இந்த கீபோர்டில் உள்ள கருப்பு வெள்ளை கட்டைகளுக்கு நிறத்தை தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாமே பிட்ச் அளவில் அரைக்கட்டை சுருதி உயர்ந்தோ அல்லது குறைந்தோ இருக்கும். ஒரு சுரத்திற்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சுரக்கட்டைக்கும் உள்ள வித்தியாசம் அரைக்கட்டை சுருதி. முன்னதை காட்டிலும் பின்னது அரைக்கட்டை சுருதி அதிகமாக இருக்கும், பின்னதை காட்டிலும் முன்னது அரைக்கட்டை சுருதி குறைவாக இருக்கும். அதனால் இந்த கீபோர்டில் உள்ள அனைத்து சுரக்கட்டைகளுமே ஆஃப் நோட், அரை சுருதி என்கின்ற அளவை குறிக்கிறது. கீழிருந்து மேலாக 3 விரல்களை கொண்டு அனைத்து சுரங்களையும் வாசித்து வரும்போது முதல் 4 சுரங்களை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்களை கொண்டு வாசிக்க வேண்டும்.
ஷார்ப் அல்லது பிளாட் என்கின்ற கருப்பு கட்டை வராத இடங்களில் 3 விரல்களை பயன்படுத்தவும். இப்போது இ என்கின்ற சுரத்திற்கு கட்டை விரலும், எஃப் என்கின்ற சுரத்திற்கு ஆள்காட்டி விரலும், எஃப் ஷார்ப் என்கின்ற சுரத்திற்கு நடுவிரலும் பயன்படுகிறது. ஷார்ப் அல்லது பிளாட் கருப்பு கட்டைகள் வரும் இடங்களில் 2 விரல்களை கொண்டு வாசித்துக் கொண்டே வர வேண்டும். அந்த ஷார்ப் அல்லது பிளாட் கருப்பு கட்டை வராத இடத்தில் 3 விரல்களை கொண்டு வாசித்து வர வேண்டும். அது எப்படி என்பதை பார்க்கலாம். இப்போது இடது கையினால் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இடது கையிலும் அதே 3 விரல்களை பயன்படுத்தலாம். அடுத்து வலது கையை மட்டும் உபயோகப்படுத்தி C3 என்கின்ற ஆக்டேவை அசெண்டிங் டிசெண்டிங் என்கின்ற அடிப்படையில் மெதுவாக மாறாமல் வாசித்து பழக வேண்டும். பிறகு C2 என்கின்ற ஆக்டேவ் சி மேஜர் ஸ்கேலை இடது கையை கொண்டு விரல்கள் மாறாமல் வாசித்து பழக வேண்டும். பிறகு C2 C3 2 ஆக்டேவில் உள்ள சி மேஜர் ஸ்கேலை 2 கைகளினாலும் ஒரே சமயத்தில் எப்படி வாசிக்கலாம் என்பதை முயற்சி செய்யுங்கள். முதலில் கை விரல்களை அந்தந்த சுரத்திற்கு அருகில் வைத்துக்கொண்டு தொடங்குங்கள். இந்த விரல் அமைப்பு முறை லீடு என்கின்ற மெலடி வாசிக்கின்ற முறைக்கு ஆரம்பகால எக்ஸசைஸ் எல்லாம் வாசிக்கும்போது உறுதுணையாக இருக்கும். கார்ட்ஸ் வாசிக்கும்போது அதற்கு எந்தெந்த விரல்கள் அமைப்பு முறை வரும் என்பதை பின்னாளில் பார்க்கலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம்.